தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேளாண் துறைக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இதுவரையில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற இன்னைக்கு தலைவர் முதலமைச்சர் வந்து நல்லா செய்கிறார். அவர்களுடைய திட்டம் இன்னைக்கு வந்து நமக்கு நம்ம திட்டம் இருக்கிறது. மக்களை தேடி முதல்வர் பட்டா போட்டு விற்கிற அளவுக்கு நீங்க அதை கொண்டு போகாதீங்க, அதை பிளாட்டு போட விடாதீங்க. இன்று நிறைய கார்பரேட் கம்பெனிகள் இன்று நிலங்களை பறித்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். திமுக அரசாங்கத்தை எதிர்த்து திமுக அரசாங்கத்துடைய நிலத்தை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. மனைவிகளுடைய நகைகளை விற்று விவசாயம் செய்து கொண்டு வருகிறோம். மீண்டும் எடுக்க முடியல, அடுத்து இழந்து விடுகிறது. அப்போ வந்து மாநில அரசு மத்திய அரசிடம் பேசி அவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். 2 பேரும் ஒன்றாக இணைந்து இந்த தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். இவங்க தான் வந்து எளியும் பூனியுமா இருக்காங்களே. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழரின் தலைமை விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் முனைவர் அருணா அஜீஸ் கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்தும் குறிப்பாக தமிழக விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வந்து தமிழ்நாட்டில் 4 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது. 2021ஆம் ஆண்டு தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேளாண் துறைக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இதுவரையில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை விவசாயிகள் ஆளுகின்ற திமுக ஆட்சி மீதும் முதல்வர் மீதும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 2021லேருந்து இன்று வரை விவசாயிகளுக்கு அவர் சொன்ன கோரிக்கைகளை இன்னும் நிறைவேற்றவே இல்லை. சில கோரிக்கைகளை நிறைவேற்றினார், முழுமையாக நிறைவேற்றவில்லை. இன்று விவசாயிகள் ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா வேதனைக்குள்ளே ஆளாயிருக்காங்க. நிறைய திட்டங்களை செய்திருந்தால் இன்று நல்லா இருக்கும். எதிர்பார்க்கிறார்கள் விவசாயி செய்வார் என்று எதிர்பார்க்கிறார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை கவனத்தில் கொண்டு அதற்குள் இன்னும் நாட்களும் இருக்கிறது. இதற்குள்ளையும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டால் விவசாயிகள் சந்தோஷம் அடைவார்கள். ஏன்னு சொல்லப்போனால் நிறையா விஷயங்கள் இருக்கிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் நிறைய இடங்களில் கூரைகள் அமைக்கப்படாமல் சும்மா வெறும் தரிசுகளில் காணப்பட்டு மழை நேரங்களில் மற்ற நேரங்களிலும் அந்த நெல்கள் விவசாயிகள் கஷ்டப்படக்கூடிய நெல் மூட்டைகள் வீணாகி போகிறது, நனைந்து சேதமடைகிறது. எல்லாம் சேதமடைந்தா வந்து ரேட் குறைவா எடுப்பாங்க. ஆமா, ரேட் குறைவா பாதிக்கப்படுவது விவசாயிகள். அதனுடைய நெல் தரமும் மாறிவிடுகிறது. இப்போ அந்த நெல்லுடைய மானிட்டர் பார்க்குறாங்க. அப்போ நெல்லை வந்து பதப்படுத்துறதுக்கான வழிகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை எப்படி பதப்படுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். நாங்கள் வந்து 24 மணி நேரமும் விவசாயத்திலேயே கடந்து விவசாயிகள் ரொம்ப இன்னைக்கு வந்து விவசாயத்தை விட்டு வெளியே போகிற அளவுக்கு இருக்காங்க, போயிட்டாங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. அது மாதிரி இருக்குது. இதை வந்து முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களும் மேல்கூரை அமைக்கப்பட்டதா, அதற்கு முறையான பாதுகாப்பு இருக்கிறதா என்று அதை முடிவு பண்ண வேண்டும். அடுத்ததாக அனைத்து நெல்முதை கொள்முதல் நிலையங்களிலும் சிசிடிவி பொருத்தப்பட வேண்டும். அந்த நெல் மூட்டை ஒவ்வொரு நெல் மூட்டைக்கும் 40 ரூபாய் 30 ரூபாய் வரையும் விவசாயி கொடுக்குறாங்க. அது சாக்கு மாத்துறதுலேருந்து எடை போடுறது. ஆமாம். அது ஏன்னா அது தவிர்க்கணும். அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா விவசாயியுடைய கண்ணீர் விட்டால் எப்படி இருக்கும்? மழை துளிர் போல தான். இப்போ நாங்கள்லாம் விவசாயிகள் வந்து எப்பயாவது மழை பெய்தான்னு மானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. இன்று முதல்வர் இருக்கிறார். இன்று தண்ணீர் கரெக்டான நேரங்களில் தண்ணீர் வருகிறது, ஒன்றும் கவலை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது விவசாயத்தை அவர் முழுமையாக கவனிக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய வருத்தங்கள். இன்னைக்கு தலைவர் முதலமைச்சர் வந்து நல்லா செய்கிறார். அவர்களுடைய திட்டம் இன்னைக்கு வந்து நமக்கு நம்ம திட்டம் இருக்கிறது. மக்களை தேடி முதல்வர் வீட்டுக்கே வருகிறது அப்படிங்கிற ஒரு நிறைய திட்டங்களை அமுல்படுத்தியிருக்கிறார். அதே போல் எங்களுக்கு அதை சந்தோஷத்தை அளிக்கிறது. அதே நேரத்தில் தயவு செய்து நான் முதல்வரிடம் கேட்பது, விவசாயிகளை கொஞ்சம் கவனிங்கள். உழவு இல்லையே உணவு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விவசாயிகளை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு விவசாயிகளுக்கு என்னென்ன துறைகளில் என்னென்ன மானியங்கள் இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் இலவச தொகுப்பு நாங்கள் விரும்பலை. தயவு செய்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். விவசாயிகள் நாங்கள் இலவச தொகுப்புகளை நாங்கள் விரும்பவில்லை.
எங்களுக்கான மானியங்களை கொடுங்கள், எங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எங்களுக்கு கொண்டு வாருங்கள், விவசாய நிலங்களை பட்டா போட்டு விற்கிற அளவுக்கு நீங்கள் அதை கொண்டு போகாதீங்க, அதை பிளாட்டு போட விடாதீங்க. இன்று நிறைய கார்பரேட் கம்பெனிகள் இன்று நிலங்களை பறித்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பறித்துட்டுலாம் போல, தமிழக அரசு கைப்பற்றி கொடுக்குறாங்க. அதை தான் வேணான்னு சொல்றேன். இன்று இன்னும் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளுகளை இன்று சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் உணவுகள் பற்றாக்குறை ஏற்படுகிறதா இல்லை என்று நீங்கள் பார்ப்பீர்கள். இன்று சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன அப்படி சொல்றேன் என்று நீங்க நினைக்காதீங்க. கண்டிப்பாக இன்னும் 5 வருடங்களுக்குள் உணவு பற்றாக்குறை ஏற்படும். ஏனென்றால் நிலங்கள் பல்வேறு தேவைகளுக்காக கையகப்படுத்தப்படுகிறது. ஸோ விவசாயம் செய்யக்கூடிய அந்த பரப்பளவு குறைகிறது. உணவு தானியங்கள் உற்பத்தி குறைகிறது. இதற்கு காரணம் திமுக அரசாங்கம். அதாவது 2023 நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க திமுக அரசாங்கம் சட்டமன்றத்தில். அது பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு நிறுவனங்கள், உள்நாட்டு நிறுவனங்கள், சிப்காட்டு போன்ற நிறுவனங்களுக்கு முப்போகம் விளைகின்ற விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது அந்த சட்டத்துடைய சாராம்சம். ஆமா, இப்படி நாளுக்கு நாள் விவசாய நிலங்களை கையகப்படுத்திட்டே போனா உங்களுக்கு அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பரப்பளவு குறையுமே. பரப்பளவு குறைகிறது, விவசாயம் குறைகிறது. இன்னைக்கு விவசாயிகள் வேற வேலைகளுக்கு போயிட்டாங்க. சாப்பிட்டாகணும்ல. ஆமா, விவசாயத்தை நம்பி தானே இருக்கான். இப்ப விவசாயி பாருங்க, இப்ப நாங்க விவசாயம் பண்ற பணத்தை பேங்க்ல கொண்டு போட்டிருந்தா இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன். நாங்க அதுபோல் அடுத்த முதலீடு செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் சுயநலவாதி அல்ல, பொதுநலவாதிகள். பொதுநலத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள். தன்னுடைய பணத்துகளை அதை உழைத்து தன் மண்ணிலே போட்டு அடுத்தவர்கள் உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக நாங்கள் விவசாயம் செய்கிறோம். எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பெருமையா இருக்கின்றது. ஆனா அது அரசாங்கம் அதை பெருமையா கருதலை இல்லையே. இப்போ நிலங்கள் கையகப்படுத்தும் போது ஃபுல்லா இயற்கை வளங்கள் முழுவதும் அழிக்கப்படுகிறது. விவசாயிகள் அந்த வேளாண் தொழிலை விட்டு நகர்ப்புறங்களுக்கு வராங்க. அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். சமீபத்துல ஒரு மணல் திட்டக்குழு குறித்த அறிக்கையில கூட பாத்தீங்கன்னாக்கா விவசாயத்தை விட்டு ஆண்களும் பெண்களும் வேறு துறைக்கு போகக்கூடிய நிலை அதிகரித்து விட்டதாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க முதலமைச்சர்கிட்ட. அதை அவர் பார்த்திருக்காரு. அதன் பிறகு அந்த கால்நடைகளும் பாதிக்கப்படுகிறது. ஆமா, நிலங்கள் குறைய கால்நடைகள் எங்க கிடையாது, கட்டுவதற்கு இடமே இல்லாம போய்விடும். அப்ப நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகிறது, மண் வளம் பாதிக்கப்படுகிறது, நீர்வளம் பாதிக்கப்படுகிறது. இன்று நீர்வளம் பாதித்து மண் வளம் பாதித்தால் மனிதன் உயிர் விடுகிறான் என்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்று உதாரணத்துக்கு எடுத்துங்க, இன்னைக்கு ஆறுகள், குளங்கள், ஏரிகள் எல்லாம் நிரப்பப்பட்டு மண் நிரப்பப்பட்டு இன்று கட்டடங்கள் எழும்பப்பட்டது. நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிப்பு. ஒரு நாள் சிறியதாக மழை பெய்தாலும் வெள்ளங்கள் ஏற்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், சென்னையில எடுத்தோடைய வெள்ளம். அது காரணம் என்ன தெரியும்? எவ்வளவு மக்கள் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப ஏதோ உதாரணம், சொந்த அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிற, சொந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டுங்கிறீங்க, நிலத்துக்காக சண்டை போடுறீங்க. ஒரு ஏரி குளங்களை நீ தூத்து விட்டு அதுல பில்டிங் கட்டினா அந்த தண்ணி எங்க போகும்? நீர், நெருப்பு, ஆகாயம் என்ற பஞ்சபூதம் அவங்க எங்க போகும் சொல்லுங்க? மீண்டும் அதே இடத்துக்கு தான் வரும். இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்துல அந்த சர்வதேச பசுமை விமான நிலையம் வரப்போகுது இல்லையா? யாருக்குற 5000 ஏக்கரோ 7000 ஏக்கரோ தமிழக அரசு கையகப்படுத்தி மத்திய அரசு கொடுக்க போகின்றது. 4 வருஷமா அங்க ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசு முடிவு கொண்டு வரல. அதே போல செய்யார்ல சிப்காட்டுக்காக 3ஆம் கட்ட சிப்காட்டுக்காக 4000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துவதற்கான முயற்சியில திமுக அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. அங்க ஒரு 3 வருஷமா தொடர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல இடங்கள்ல திமுக அரசாங்கத்தை எதிர்த்து, திமுக அரசாங்கத்துடைய நிலத்தை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. ஆனா அரசாங்கத்துக்கு அது தெரியுதா, தெரியலையா, புரியலையான்னு தெரியல. விவசாய நிலங்களை கையகப்படுத்தினா காலப்போக்கில் சாப்பாடுக்கு எங்க போவாங்க, விவசாயிகள் என்ன வேலை செய்வாங்கன்னு தெரியல. சொல்லுங்க. நாங்கள் அரசியலுக்கு விவசாயி எதிரி அல்ல. எந்த அரசாக இருந்தாலும் விவசாயிகள் நாங்கள் வாக்களிக்கிறோம். எங்களுக்கு தேவை அரசு தான் செய்யணும். இப்போ இந்த ஆட்சி திமுகவுடைய ஆட்சி, தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இவர் தான். நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை, விவசாயிகளுடைய கோரிக்கைகளை தலைவரிடம் தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? கோரிக்கைகள் நிறைய, மனுக்கள் நிறையாக இருக்கிறது. எங்களுக்கு தேவையான விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். கல்வி கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இன்று பாருங்க, நாங்கள்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. கடனை வாங்கி படிக்க வச்சு
இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. முதல்வருக்கு அது தெரியுமா என்னன்னு தெரில. கண்டிப்பாக இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். இது ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அடுத்தது முழுமையாக எங்களுக்கு விவசாய தள்ளுபடியே, கடனே தள்ளுபடியே கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியில சொல்லவே எங்களுக்கு வெக்கமாக இருக்கிறது. கடன்களில் வாங்கி எங்களுடைய மனைவிகளுடைய நகைகளை விற்று விவசாயம் செய்து கொண்டு வருகிறோம். மீண்டும் எடுக்க முடியல, அடுத்து இழந்து விடுகிறது. ஒரு வங்கியில் கொண்ட நாங்கள் நகைகளை அடகு வைத்து முன்பெல்லாம் நகைகளை அடகு வைத்த பிறகு அதை ரினியூ செய்வது என்றால் அந்த வட்டி பைசாவை கொடுத்தால் ரினியூ செய்து விடுவார்கள். ஆனால் இப்போ அந்த சிஸ்டம் மாறி விடுது என்று சொல்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வது? அப்போ மாநில அரசு மத்திய அரசிடம் பேசி அவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். 2 பேரும் ஒன்றாக இணைந்து இந்த தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். இவங்க தான் எளியும் பூனியமா இருக்காங்களே. தமிழக அரசு பாஜக அரசை எதிர்ப்பதே அவங்களுடைய பிரதான பணியாக இருக்கின்றது. எந்த சட்டம் கொண்டு வந்தாலும், எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் திமுக அரசு உடனே அதை எதிர்க்க வேண்டியது, ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியது, அறிக்கை விட வேண்டியது. திமுக அரசாங்கம் பாஜக அரசாங்கத்தோட இணக்கமான சூழ்நிலை இல்லையே. மத்திய அரசு மாநில அரசை குறை சொல்லுகிறது, மாநில அரசு மத்திய அரசை குறை சொல்லுகிறது. நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் வாக்களி பாதிக்கப்படுவது யாருன்னா மக்கள் தான், தமிழ்நாட்டு மக்கள். ஓகே, இது திமுக சுயநல போக்கு தான். அதாவது அவன் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டதான் மாநில அரசு. ஓகேங்களா? அது மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த விடாம தடுப்பது மாநில அரசு. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த அனுமதி கொடுத்தாதான் நிதி ஒதுக்குவாங்க. அதனால திட்டத்தாலும் அந்த நிதியாலும் தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெறுவாங்க. ஆனா இதுக்கு அனைத்துக்குமே திமுக முட்டுக்கட்டியாக இருக்கின்றது. தொடர்ந்து திமுக அரசாங்கம் ஆளுநருடன் மோதல் போக்கு, மத்திய அரசுடன் மோதல் போக்கு, பிரதமருடன் மோதல் போக்கு இருப்பதனால மத்திய அரசு திட்டங்களே தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்தல. பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தாமலே மத்திய அரசு இருக்காங்க. ஏன்னா இங்க கொண்டு அவங்க தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் ஏனென்று புரியவில்லை. இவர்கள் 2 பேரும் ஒரு குடும்பமாக இணைந்து ஒன்றிணைந்து பேசி முடிவு செய்தால் இது நன்றாக இருக்கும். எதையுமே முடிவு பண்ணுவதில்லை. மத்திய அரசும் மாநில அரசும் எதையுமே முடிவு பண்ணுவதில்லை. உடனே கோரிக்கையை விடுகிறார்கள். ஆர்ப்பாட்டம், போராட்டம். இதுவே மக்கள் செய்து கொண்டிருந்தால் மக்கள் எப்படி நலமுடன் இருக்க முடியும்? விவசாயிகள் நாங்கள் கூறுகிறோம், விவசாய சங்கம் சொல்கிறது, நீங்கள் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு நீங்கள் உதவவில்லை என்றால் மக்கள் ஒரு பாடத்தை புகட்டப் போகிறார்கள். இது நன்றாக தெரியும். 2026 இன்று விவசாயி, நீங்க நினைக்கலாம், விவசாயி அவன் ஏற ஓட்டிக்கிட்டு நாற்று நட்டுக்கிட்டு நெல் அறுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காண்டு. விவசாயி எப்பயுமே வீர உள்ள விவசாயி. இன்று படித்த இளைஞர்கள் விவசாயம் செய்ய ஆர்வமாக இருக்கிறார்கள். இன்று பாருங்கள், நிலத்தெல்லாம் வித்துட்டு நிலத்தில் இன்னைக்கு கார்பெட் கம்பெனி கட்டடமாக கட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் மாடியில் இன்று நடவும் வாழை கட்ட வைக்கவும் தென்னை மரம் வைக்கவும் ரொம்ப வேடிக்கை, வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வேடிக்கையாகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கிறது, வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் என்று. என்ன இது புதுசாக இருக்கிறது? நிலத்தில் நீ பயிரிட முடியாத நீ மாடியில் நீ பயிரிட்டு விடுவாயா? நிலம் இல்லையே, வேற என்ன பண்றது? ரொம்ப வெக்கமா இருக்கு. இன்னைக்கு தமிழகம் விவசாயத்தில் சிறந்தது. நான் தஞ்சாவூர்காரன், தஞ்சாவூர்லேருந்து இன்னைக்கு வந்திருக்கேன். தஞ்சாவூர் ஒரு டெல்டா பகுதி. விவசாயம்னா தமிழகத்தின் நெற்களஞ்சியம். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தஞ்சை புகழ் பெற்றது. உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வெளி மாவட்டங்களிலோ வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ நீங்கள் போய் எந்த ஊர் என்றால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்தியாமோ, அடுத்தது தமிழ்நாடுமோ, அடுத்தது எங்க அப்படின்னா தஞ்சாவூருமோ. ஓ, நீங்கள் விவசாயத்துக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதற்கும் எடுத்துக்காட்டாக பிரகதீஸ்வரா டெம்பிள், பெரிய கோயில். இன்று இந்த ராஜராஜனால் பெருமைக்குரிய ராஜராஜனால் கட்டப்பட்ட பெரிய கோயில், அந்த பெரிய கோயில் கோபுரம் தஞ்சாவூர் புகைவண்டி நிலையம், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் முகப்பு வாயில் அமைக்கப்பட்டது ஒரு கோபுரம். அழகு வாய்ந்ததாக இருக்கும், உலகமே போற்றக்கூடிய ஒரு கோபுரம். இன்று என்ன நடக்கிறது? அரசியல் சூழ்ச்சி. அந்த கோபுரத்தை அகற்றிவிட்டு சீரமைப்பு செய்கிறோம், பழுது பார்க்கிறோம் என்ற பெயரில் அந்த கோபுரத்தை அகற்றிவிட்டு ஏதோ ஒரு கோபுரத்தை வைத்திருக்கிறார்கள். ரொம்ப வேதனையா இருக்கு. இதெல்லாம் ஏன் பண்றீங்க? எத்தனையோ விஷயங்கள் இருக்கு மக்களுக்கு நீங்க செய்யறதுக்கு. இதை ஏங்க செய்றீங்க? நான் கேட்குறேன். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. போகாதவருக்கு வழி கேட்பது போல ஒரு கோபுரத்தை வச்சிருக்கீங்க. நாளைக்கு வெளியூர்காரரு அந்த கோபுரத்தை பார்க்காம வெளியில எட்டி பார்த்தா ஏதோ வேற கோபுரம் இருக்கும், அவருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவார். அடையாள சின்னமே அதானே? அடையாள சின்னமே கோபுரம் தான். அந்த கோபுரத்தை ஏன் எடுக்கிறீங்க? அப்போ இந்த அரசியல் யாரா பேசுறீங்களா? அரசியல்வாதி, வளர்ந்து கொண்டு இருக்க அரசியல், இப்ப இருக்க அரசியல், எதையோ பேசுறீங்க. யாராவது பேசுறீங்களா?
எப்படி உரிமைகளை விட்டு கொடுக்க முடியும்? என் மண்ணை என் மக்களையும் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? விவசாயத்திற்கு பாடுபட்ட ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில், அந்த பெரிய கோயில் கோபுரத்தை ஒரு சின்னமாக காலகாலமாக அமைக்கப்பட்ட அந்த கோபுரத்தை நீங்கள் அகற்றி விடுகிறீர்கள் என்றால், ஒரு சாதாரண இப்போ ஒரு கோபுரத்தை அகற்றுகிறீர்கள், நாளைக்கு எல்லாத்தையுமே எடுத்துருவீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் ஏதாவது போராட்டம் செய்தோமா? இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தலில் மத்திய அரசு கொண்டு வராங்க, அது வந்து திமுக அரசு எதிர்க்கிறது. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்கறது, இந்த கோபுரத்தை அகற்றியது மத்திய அரசா மாநில அரசா? இந்த ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு. ஏன் மாநில அரசு இதை கேட்கவில்லை? நான் கேட்பது அதுதான். எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறீர்கள், எத்தனையோ வேட்பாளர் இருக்கிறீர்கள், எம்எல்ஏ இருக்கிறீர்கள், ஏன் இதை கேட்கவில்லை? சின்ன நீங்க இதை வந்து நீங்க சின்ன விஷயமா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு இங்க, நாளைக்கு அடுத்த மாவட்டம். எப்படி இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்தில் அந்த பெரிய கோயில் சிம்பிள ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்துட்டீங்க, நாளைக்கு அடுத்த விருதுநகர்ல என்ன இருக்கு? அங்க ஒரு கோபுரம் இருக்குல்ல. அப்ப அடுத்ததாக எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் இதை பொறுத்தவரையும் இந்த கோபுரத்தை மீண்டும் அமைக்கவில்லை வேண்டால், எப்பொழுது தஞ்சை மாவட்டத்திற்கு பாரத பிரதமர் மோடிஜி வருகிறாரோ, மத்திய அரசுடைய அலுவலகத்தை அடையாள உண்ணாவிரத போராட்டமாக விவசாயிகளும் விவசாய சங்கமும் சமூக ஆர்வலரும் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதை நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார், இப்போ வந்து 2021 வந்து விவசாயிகளுக்கு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை என்ன நிறைவேற்றல. அதாவது நெல் குவிண்டாலுக்கு 2500, கரும்பு டன்னுக்கு 4000. ஆமா, இது ரெண்டுமே இது ரெண்டு பிரதான ஒரு சாகுபடி தமிழ்நாட்டில், இது ரெண்டுத்தையும் நிறைவேற்றல. அப்புறம் என்ன அரசாங்கம்? கோரிக்கை ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. மனுக்கள் நிறைய எழுதி வைத்திருக்கிறேன். என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? கோரிக்கைகள் நிறைய இருக்கிறது. நாங்கள் விவசாயிகள் தான், ஆனால் விவசாய சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முறையான பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். இன்று நிறைய நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா பள்ளிகளிலும் ஆய்வு செய்ய வேண்டும், தரமாக இருக்கிறதா. இன்னைக்கு நிறைய பள்ளிகள் கரண்ட் ஷாக், தண்ணி தொட்டிகள், பாத்ரூம் சீரமைப்பு பணி இல்லை. அடுத்ததாக பள்ளி குழந்தைகள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அனைத்து பள்ளிகளிலும் சிசிடிவி பொருத்து உள்ளதா என்று கவனிக்க வேண்டும். இது ஐயா அவர்களிடம் நான் தெரிவிக்கிறேன். அடுத்ததாக கல்வி கடன், நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி தான், கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இன்னைக்கு ரொம்ப விவசாயம் ரொம்ப கண்ணீர் விடுறான். இத்தனையோ உயிர்கள் போய் கொண்டு இருக்கிறது. ஆமா, இன்னைக்கு நகையில் அடை வைக்கும் போது நாளைக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை தான் வரும். அப்போ வந்து என்ன ஆகும்? வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறது, கோபங்கள் அதிகரிக்கிறது. அவன் தற்கொலை செய்ய தயாராக இருக்கிறான். அப்பொழுது தயவு செய்து முதல்வர் அவர்களே, கல்வி கடனைகளை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாய கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். அடுத்தது, இன்று இளைஞர் மத்தியில் இன்னைக்கு மோசமாக போயிட்டு இருக்கு. போதைப் பொருள் ரொம்ப பயமா இருக்கு. ரோட்டில் நடமுட முடியல. இந்த போதைப் பொருளை முழுமையாக ஒழிக்க வேண்டும். போதைப் பொருள் இல்லாத தமிழகமாக விளங்க வேண்டும் என்று எங்களுடைய ஆசைகள். கண்டிப்பாக இதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மதுவை முழுமையாக ஒழிக்க வேண்டும். 4 வருஷமா நிறைவேற்றாத அரசு எப்படி இன்னும் 8 மாசம் நிறைவேற்ற போறாங்க? ஒரு நம்பிக்கை இருக்கு. வருகிற சட்டமன்ற அடுத்தபடியாக முதல்வர் மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் 2024 நீங்கள் வரணும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால், இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க வந்து நிறைவேற்றணும். போன மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தணும். ஆமா, அதான் உங்களுடைய கோரிக்கை. ஆமா. அடுத்து குழந்தைகளுடைய வன்கொடுமை, குழந்தைகள் வன்கொடுமை இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் மோசமா இருக்கு. இன்னைக்கு பயமா இருக்கு, பாவமா இருக்கு. என்னங்க இது? 3 வயசு சிறுமி இன்னைக்கு பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படி இந்த சமூகத்தில் நாம் பெண் குழந்தைகளை வளர்க்கப் போகிறோம், அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்தி செல்ல போகிறோம் என்பது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இன்னைக்கு காட்டுப்புராண்டித்தனமாக நடந்து கொள்கிறார்கள். காரணம் போதை உச்சக்கட்டத்துக்கு எதிர்க்கிறது. என்ன செய்யணும்னு என்றே தெரியவில்லை. அப்பொழுது இந்த குழந்தை வன்கொடுமையை தடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது போதையை குறைக்க வேண்டும். போதையே இருக்கக்கூடாது. போதைப் பொருள் இல்லாத மதுவை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அடுத்ததாக, இன்று மக்கள் நடமாடக்கூடிய அதிக சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. சாலைகள் இன்னைக்கு நீங்க சொன்னது போல 4 வழிச்சாலை. நாங்க வந்து நீங்க சொல்றீங்க போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், 4 வழிச்சாலை நல்லதுதான்னு சொல்றீங்க. நாங்க அதை ஏத்துக்கிறோம்.
நல்லது. 4 வழிச்சாலை நல்லது இருந்தால் விபத்துகள் குறைக்கப்படலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது 4 வழிச்சாலைகள் இருந்தும் இன்று நெடுஞ்சாலைத்துறை சாலை என்று அமைக்கப்படுகிறது. அப்பொழுது விபத்துகள் அதிகமாகிறது. வேகத்தடை, இன்னைக்கு வேகத்தடை நிறைய இடத்துல அமைக்கல. காரணம் கேட்டா அதிகாரியிடம் கேட்கும் பொழுது இது நெடுஞ்சாலைத்துறை, உங்களுக்கு வேகத்தடை அமைக்க முடியாது என்று சொல்கிறார்கள். நிறைய இடங்களில் விபத்துகள் ஏற்படுகிறது. அப்ப விபத்து நடக்கலாம். நெடுஞ்சாலைத்துறைனா நீங்க வேகத்தடை அமைக்க மாட்டீங்க, விபத்து நடக்கலாம். எத்தனையோ பேர் இன்னைக்கு பாருங்க, பெண் குழந்தைகள்லாம் இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் அடிபட்டு இன்னைக்கு காலையில இருந்து கையில இருக்கிறார்கள். இன்னைக்கு கோமா ஸ்டேஜ் அளவுல இருக்காங்க. நெடுஞ்சாலையில வேகத்தடை அமைக்க வேண்டும், கண்டிப்பா அமைக்க வேண்டும். அதுக்கு முறையான இல்லைன்னா தடுப்பு அணைய வைங்க, இல்லைன்னா அதுக்கான ஒரு செக் போஸ்ட்டை வைங்க. நான் கேட்பது இதை முழுமையாக தெரிய வேண்டும். ஏன் சொல்றேன்னா, இதை கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை கல்குளம் தாலுக்காவில் நிறைய அந்த ஒரு இடத்தில், கல்குளம் தாலுக்கா தக்கலைங்கிற இடத்துல அதிக விபத்துகள் நடந்து கொடுக்குது. இப்போது சமீபத்து கூட ஒருத்தர் சுயநலவு இல்லாமல் கூட இருக்கிறார். அதிகாரிடம் கேட்கும்போது இது நெடுஞ்சாலைத்துறை அமைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்றாங்க. இதை வந்து கண்டிப்பாக முதல்வர் இதில் கையெடுக்க வேண்டும். அனைத்து மாவட்டங்களில் உள்ள, நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை மென்ஷன் படுத்தல, அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெங்க விபத்துகள் அதிகமாக இருக்கிறதோ அது நெடுஞ்சாலை துறையாக இருந்தாலும் அதற்கான வழிகளை நீங்கள் அமைத்து தர வேண்டும். அடுத்ததா அதே போல இன்று படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முக்கியமாக நீங்க அமைக்க. எல்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான், ஓகேவா? ஏன்னா அவனுக்கு நீங்க வேலை கொடுக்கலாம், அவன் வேற ட்ராக் போயிடறான், அவனுடைய மைண்டு வேற சேஞ்ச் ஆகிடுது. அதனால கண்டிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. அதே போல அனைத்து மாவட்டங்களிலும் சுதந்திர போராட்ட தியாகி குடும்ப வாரிசுகள் இன்று வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய பேர். ஒரு நேரங்களில் அந்த போராடக்கூடிய நேரங்களில் அதிக பலம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருந்ததுனால தான் நம்மளெல்லாம் காப்பாற்றி இன்னைக்கு ஒரு சுதந்திரமாக இன்று நடமாடி கொண்டு இருக்கிறோம். இன்று பார்க்க போயில நம்மெல்லாம் பணத்தோடு உயர்ந்துட்டோம், அவங்க வந்து பணக்குறைவோடு இன்று வருமானம் இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறார்கள். அதனால் தயவு செய்து முதல்வர் அவர்கள் எந்தெந்த மாவட்டங்களில் சுதந்திர போராட்டி தியாகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் பண உதவி செய்ய வேண்டாம். வாரிசுகளுக்கு பண உதவி செய்ய வேண்டாம். அவர்களுக்கு மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் ஒரு கடைகளை வாடகைக்கு கொடுங்க, கொடுத்து அமைத்து தர வேண்டும், தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். நான் பண உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு இடத்தை அமைத்து கொடுத்து, ஒரு கடையை அமைத்து கொடுத்து அவர்களை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கன்வாடி ஊழியர்கள், இன்று அங்கன்வாடி ஊழியர்கள் மிக முக்கியம் வாய்ந்தது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வை தந்து அவங்களுக்கு பென்ஷன் உதவியை தர வேண்டும். இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அடுத்ததாக தூய்மை பணியாளர்கள், இன்னைக்கு நான் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் தூய்மை பணியாளர்கள் முக்கியம். அவர்களுக்கும் கவனத்தில் கொண்டு ஊதியத்தை உயர்வு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கடைசியாக ஒன்று பேசிக்கிறேன், டைம் இல்லை, கடைசியாக பேசுகிறேன். பனைமரம் தென்னை மரம் பாதுகாக்க வேண்டும். தென்னை மரத்தை பாதுகாத்தால் நிலத்து நீரை பாதுகாக்க முடியும். அதனால் தயவு செய்து பனை மரத்தையும் தென்னை மரத்தையும் பாதுகாத்து நம்மளுடைய பாரம்பரியத்தை கொண்டு வர வேண்டும். பதனி, தென்னை மரம், தென்னம் பதனி, பனங்கள் இவைகளை கொண்டு வர வேண்டும். இதை நான் கோரிக்கையாக மாண்புமிகு முதல்வருக்கு வைக்கிறேன். கல்லுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஆனா திமுக அரசு அதை பத்தி கவனத்துல எடுத்துக்கல. எவ்வளவு போராட்டங்கள் நடக்கிறது. ஆமா, இதை செய்தால் அண்டை மாநிலங்கள் எல்லாம் கல்லுக்கான தடை நீக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்லுக்கான தடை. ஏன்னா அது தமிழருடைய பாரம்பரியம் என்பதனால நீக்கலையா என்னன்னு தெரியல. அதுல நிறைய உள்நோக்கம் இருக்கின்றது. பனைமரத்தை பாதுகாத்தால் நிலத்து நீரை பாதுகாக்கும், பணங்கள் கிடைக்கும், வெள்ளம் கிடைக்கும். வெள்ளத்தை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கும், சீனியை சாப்பிட்டால் சுகர் வரும். இன்று சுகரை சாப்பிட்டால் ஹாஸ்பிட்டல் போவார், ஹாஸ்பிட்டல் போனால் அவருக்கு ஊசி போடுவார். ஓகேங்களா? இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. எதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை நீங்கள் கல்லுக்கான தடை நீக்கவில்லை என்ற கேள்வி எழுப்புறீங்க? ஆமா, அதானே? ஆமா, இந்த கேள்வியை பல முறை எழுப்பியாச்சு. 1/1/1987 இருந்து கல்லுக்கான தடை தமிழ்நாட்டில் நடைமுறை இருந்து வருகிறது. இன்னொரு விஷயம் வந்து சொல்றேன், இப்போ திமுகவுடைய இந்த 4 ஆண்டுகளுக்கு மேலான ஆட்சியில விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்ல துன்பத்தை சந்திக்கிறாங்களா? எப்படி சொல்றதே தெரியல. மகிழ்ச்சின்னு சொல்றதா துன்பம்னு சொல்றேன்னு தெரியல. நடு கடலில் தண்ணில் தத்தளிப்பது போல் விவசாயிகள் தத்தளிக்கிறாங்க. நாங்க தத்தளிச்சிட்டு இருக்கோம். இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், விவசாயிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும்.
விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இதான் நான் கேட்கிறேன். அதாவது விவசாயிகள் திமுக ஆட்சி காலத்துல நடுக்கடல்ல வந்து தத்தளிக்கிறீங்க, வாழ்வா சாவா என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு. அதுதான் உண்மை. இன்னொரு எதிரி கிடையாது. எங்களுக்கு எந்த அரசாக இருந்தாலும் ஒன்றுதான். நாங்கள் விவசாயி செய்கிறோம். விவசாயி எங்களுக்கு எல்லா அரசும் ஒன்றுதான். இந்த பாருங்க, போன பேரு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்று திமுக. நாங்க வந்து எல்லா கட்சிக்கும் வாக்களிப்போம். எங்களுக்கு எல்லா ஆட்சியும் முக்கியம். ஆனால் எந்த அரசாக இருந்தாலும் எங்களுக்கு விவசாயிகளை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க யார ஆதரிக்க போறீங்க? திமுக ஆதரிக்க போறீங்களா இல்ல அதிமுக ஆதரிக்க போறீங்களா? அத சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 4 வருட ஆட்சியில வந்து உங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் இருக்கு இல்லையா? அப்படின்னா நீங்க மாற்றத்தை தானே விரும்புவீங்க. விவசாயிகள் மாற்றத்தை விரும்பினாலும் மாண்புமிகு முதல்வர் செய்வார், இதை எல்லாம் எடுத்துக்கொள்வார் என்று நம்பி இன்று உங்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த 6 மாத காலத்துக்குள் சில கோரிக்கைகளை நிறைவேற்றினால் விவசாயிகள், விவசாய சங்கம் கண்டிப்பாக ஒத்துழைக்கும். அப்படி சொல்ல வரீங்க. இப்போ PR பாண்டியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து அனைத்து விவசாயிகள் சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பாளர். அவர் ஒரு கருத்தை வந்து தெரிவித்துள்ளார். என்னன்னா, தமிழ்நாட்டில் திமுக வந்து ஆளுங்கட்சியாக வரக்கூடாது. ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பல்வேறு இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே திமுக எதிர்கட்சியாக இருங்க, இல்லைன்னா அரசியல் கட்சியாகவே இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காரு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து அந்த கஷ்டத்தை தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பதைத்தான் காட்டுகிறது. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி சொல்லணும்னா, எப்படி எதிர்பார்த்திருப்பாருன்னா, முதல்வராக இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் செய்யவில்லை, கோரிக்கைகளை விட்டு செய்யவில்லை. எதிர்கட்சியாக இருந்தால் கூட செய்யலாமா? எதிர்கட்சியாக இருந்த போது அதாவது அந்த 10 ஆண்டுகால அதிமுகவை எதிர்த்து குரல் கொடுத்தவர், இந்த விவசாயிகளுக்கு வைத்த கோரிக்கைகள் எல்லாம் ஆதரவாக நின்றவர். ஆனா இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக வந்த போது ஒரு நிலைப்பாடு. அதனால முதல்வர் மு.க. ஸ்டாலின் இரட்டை வேடம் போடக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாறிவிட்டார். அதனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து முதல்வராக இருப்பதை விட எதிர்கட்சியாக இருந்து செயல்படுவது அப்படி நல்லது. அரசை வந்து வலியுறுத்துவாரு. ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கட்டும், எதிர்கட்சியாக திமுக இருக்கட்டும் சொல்ல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காரு அவர். அதை பத்தி கருத்து என்னன்னு கேட்டேன். அதான் நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. எதிர்கட்சியாக இருந்தப்ப சில கோரிக்கைகளை விட்டார். முதல்வர் ஆன பிறகு நான் தீர்மானங்களை நிறைவேற்றேன் அப்படின்னு கூறினார். இப்பொழுது முதல்வராக இருந்து அவர் சரியாக செய்யவில்லை, எதிர்கட்சியாக இருந்து செய்வாரா என்று அதை சொல்லியிருக்கலாம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.